இந்த பேரிச்சம்பழம் பால் நோன்பு திறக்க மிகவும் நல்லது. இது உடலுக்கு நல்ல சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. ரமலான் உணவிற்காக பேரிச்சம்பழம், பால், பாதாம் மற்றும் தேன் ஆகியவற்றை நாம் இங்கே அழகாக அடுக்கி ரமலான் நேரத்தில் பேரிச்சம்பழம் மற்றும் பாதாம் கலந்த இந்த ஆரோக்கியமான பானம் உடலுக்கு மிகுந்த புத்துணர்ச்சியையும் வலிமையையும். பேரிச்சம்பழம் பால் பானம் மிகவும் சுவையானது மற்றும் ஆரோக்கியமானது. இது உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். பேரிச்சம்பழம் பால் பானம் ஆரோக்கியமானது. இது உங்களுக்கு ரமலான் நோன்பின் போது அதிக ஆற்றலை தரும். இதை பருகுங்கள். ரமலான் மாதத்திற்கு இந்த ரூ ஆப்சா பானம் மிகவும் புத்துணர்ச்சியூட்டும். இத பாலில் கலந்து குடித்தால் சுவை இன்னும் கூடுதலா இருக்கும். ஒரு கிளாஸ் பால் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோன்பு திறக்கிறப்போ இது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ரம்ஜான் நேரத்தில் பாலில் ரோஸ் சிரப் கலந்து பருகுவது மிகவும் சுவையானது. இது உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. இந்த அழகான ரோஸ் மில்க் ரமலான் நோன்பு காலத்திற்கு மிகவும் ஏற்றது. இது உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. இந்த பால் மற்றும் ரூ ஆப்சா கலவையை மெதுவாக கிளறினால் அது ஒரு அழகான இளஞ்சிவப்பு ரோஜா பாலாக மாறும். நோன்பு திறக்க சுவையான மற்றும் குளிர்ச்சியான ரூ ஆப்சா பால் பானம் தயார். அனைவரும் வந்து பருகுங்கள். இனிய ரமலான் வாழ்த்துகள். இந்த ரமலான் நோன்பு காலத்தில் ஆரோக்கியமான சுகூர் உணவை தயார் செய்ய வாழைப்பழம், பாதாம் மற்றும் பால் மிகவும் அவசியமானது. ஒரு மரப்பலகையில் பழுத்த வாழைப்பழ துண்டுகளை வெட்டி ரமலான் மாதத்திற்கு தேவையான உணவை பாசத்துடன் தயார் செய்கிறார். ரமலான் நோன்பு திறக்க சத்தான வாழைப்பழம் மற்றும் பாதாம் கலந்த பால் பானம் தயார் செய்கிறேன். இது உடலுக்கு மிகவும் வேளைக்காக இந்த சத்தான பானத்தை தயார் செய்கிறேன். இதில் வாழைப்பழம், பாதாம் மற்றும் பால் கலத்துள்ளது. இது உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த பழுத்த மாம்பழம் மிகவும் இனிமையானது. ரமலான் மாதத்தின் இந்த மாலை வேளை மிகவும் அமைதியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கு. ரமலான் நேரத்தில் இந்த மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கும். இதனுடன் பால் சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது. மாம்பழத் துண்டுகளுடன் புதிய பாலை சேர்த்தால் மிகவும் சுவையான பானம் தயாராகிவிடும். இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பாதாம் மற்றும் குங்குமப்பூ ரமலான் நோன்பு கஞ்சிக்கு மிகவும் சுவையையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. ஊற வைத்த பாதாம் பருப்பை முதலில் மிக்சியில சேர்க்க வேண்டும். பிறகு இதனுடன் பாலை சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும். இது மிகவும் சத்தானது. பாதாம் மற்றும் குங்குமப்பூவை சேர்த்து பிளெண்டரில் அரைக்கவும். இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் சுவையானது. இந்த குங்குமப்பூ பால் உடலுக்கு மிகவும் நல்லது. இதை தினம் சாப்பிட்டால் உங்கள் தோல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது நல்ல நிறம் தரும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரோஜா சிரப் மற்றும் துளசி விதைகள் உடலுக்கு மிகவும் நல்லது. இது ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் பானமாக இருக்கும். இந்த குளிர்ந்த பாலை மெதுவாக கண்ணாடியில் ஊற்றவும். இது மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் உடலுக்கு. பாலில் ரோஜா சிரப்பை சேர்க்கும்போது அது எவ்வளவு அழகாக மாறுகிறது பாருங்கள். இந்த சுவையான பானம் உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த ரோஸ் பலூடா மிகவும் சுவையானது. இதில் பால், சேமியா மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளது. இது உங்கள் உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியானது. Ambani bodin number wasum boiti sedul to apodine amani forto pada sandan armira appu kodidiketa sanda. இந்த எலுமிச்சை சாற்றை கிண்ணத்தில் பிழியவும். இது உணவிற்கு நல்ல சுவையை தரும் மற்றும் ஆரோக்கியமானது. கவனமாக செய்யுங்கள். தண்ணீரில் ஊற வைத்த சியா விதைகளைச் சேர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது உங்கள் உடலை புத்துணர்ச்சியுடன் வைக்க. எலுமிச்சை சியா பானம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைக்கும். எலுமிச்சை சியா விதை பானம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. புதினா இலைகள் இதற்கு கூடுதல் புத்துணர்ச்சியை தருகின்றன. இதை தினமும் குடியுங்கள். இந்த தேன் மற்றும் எலுமிச்சை உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது இயற்கை தந்த ஒரு அற்புதமான மருந்து ஆகும். இந்த வெதுவெதுப்பான நீரை மெதுவாக கண்ணாடியில் ஊற்றவும்.
இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மற்றும் செரிமானத்திற்கு உதவுகிறது. தேன் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது உடலுக்கு தேவையான சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருகிறது. தினமும் பருகுங்கள். எலுமிச்சை சாறு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது நம் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. எலுமிச்சை பானம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது உங்கள் உடலை சுத்தப்படுத்தவும் புத்துணர்ச்சி அளிக்கவும் உதவுகிறது. இந்த தர்பூசணி மிகவும் இனிப்பானது மற்றும் ஆரோக்கியமானது. பாருங்கள் எவ்வளவு சிவப்பா இருக்கிறது. இது உடலுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகளே, தர்பூசணியை சிறிய துண்டுகளாக வெட்டுவது மிகவும் எளிது. முதலில் நேராக வெட்டி பின் குறுக்காக வெட்டினால் அழகான துண்டுகள். தர்பூசணி துண்டுகளை ஒவ்வொன்றாக மிக்சியில் போடவும். இது உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரும். தர்பூசணி சாறு உடலுக்கு மிகவும் நல்லது. இது புத்துணர்ச்சி அளிக்கும் மற்றும் ஆரோக்கியமானது. நீங்கள் அனைவரும் இதை வீட்டில் முயற்சி செய்ய. தர்பூசணி சாறு உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியானது. இதில் உள்ள புதினா இலைகள் நல்ல வாசனையையும் செரிமானத்தையும் தரும். இந்த பழுத்த வெண்ணெய் பழத்தை பாருங்கள். இது மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் உங்கள் தோலுக்கும் கூந்தலுக்கும் மிகவும் நல்லது. அக்காடோவை பாதியாக வெட்டி அதன் விதையை இப்படி மெதுவாக கத்தியால் நிம்பி எடுக்க வேண்டும். பிறகு மெல்லிய துண்டுகளாக நறுக்கவும். பழ துண்டுகளை மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும். இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் சுவையானது. பிளெண்டரில் பால் ஊற்றுகிறார். இது ஒரு ஆரோக்கியமான பானம் தயாரிக்க உதவுகிறது. இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். வெண்ணெய் பழ ஸ்மூத்தி மிகவும் சுவையானது மற்றும் ஆரோக்கியமானது. இதை நீங்கள் வீட்டிலேயே எளிதாக தயாரித்து மகிழலாம்.